திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 21/4/2024 அன்று நமது திருச்சியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் கிரியாயோகம் நடைபெறுகின்றது. இந்த கிரியா எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கோஸ்டல் கிராண்ட் ஹோட்டல் சம்பத் ரம்யா தியேட்டர் அருகில் 46C கரூர் பைபாஸ் ரோடு, சிந்தாமணி, மேல் சிந்தாமணி, திருச்சி. அதாவது சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான். அதாவது ரம்பா சினிமா தியேட்டருக்கு அருகில். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஃபவுண்டேஷனில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த தடவை ரம்யா ஹோட்டலில் மாற்றிட்டோம், அதனால் அவசியம் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கட்டாயம் கலந்து கொள்ள விருப்பம் கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு முன்பதிவு பெற்று வரவும். நன்றி, வணக்கம். இந்த கடவுள் அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி பல வழியில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் இந்த ரிலிஜியஸாக எதுவும் பண்ணுறது இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக கடவுள் இருக்கார், அவர் நம்ம உருவத்தில் இருக்கிறார். இப்போ ஒரு ஆளுக்கு நமஸ்காரம் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த உருவத்துக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறதில்ல, அவர் உள்ளே இருக்கிற அந்த ஒரு டிவைன் பவருக்காக வேண்டி நமஸ்காரம் பண்ணுறேன். இப்போ இப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்ப நிறையா இந்த மாதிரி மெடிடேஷன் அது இதுன்னு நம்ம பண்ணுறாங்க. ஹைதராபாத்தில் இந்த ராமச்சந்திரா கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாவதார் பாபாவோட மெடிடேஷன் 70s என்னமோ நான் ஒரு தடவை அந்த கிளாஸுக்கு போனேன். ஆனால் அந்த என்னன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லைன்ட்டு இல்லை, அது என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அந்த உள்ளேருந்து அதை என்னை இன்வைட் பண்ணல. ஆனால் அந்த ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம மனுஷனாக பிறந்து நம்ம என்னத்தை சாதித்தோம்? இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் வயசுக்கு தகுந்த மாதிரி சின்ன பையனாக இருந்தால் ஒரு 10-20 வயசு வரைக்கும் படிக்கிறோம். அதுக்கப்புறம் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு அலையிறோம். கல்யாணம், பிள்ளை குட்டி, அதுகளை வளர்க்குறது, பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது. நான் இப்போ தான் பேரண்ட்ஸ் எல்லாம் வெட்டி அனுப்பிடுறாங்களே, வயசாகிட்டுனா ஓல்டேஜ் ஹோம்னு. அதுகளை பார்த்துக்கிறது, ரிட்டையர் ஆகிறது, ஏதோ பணம் சேர்த்து வச்சோம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறான் மனுஷன். எவ்வளோ இருந்தாலும் அம்பானியாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், இருந்தாலும் கஷ்டம், இல்லைனாலும் கஷ்டம். என்னை புஷ் பண்ணுது, இது போய் நீ பண்ணுன்னு சொல்லிவிட்டு. சரி, நான் என்ன பண்ணேன், கேட்டேன் அவங்கக்கிட்ட, நான் பெங்களூர் வர முடியாதுமா, கொஞ்சம் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அவங்க கோயம்புத்தூரில் இருக்குது. நான் மார்ச் மாதம் பேசினேன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட. ஏப்ரல் மாதம் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து அட்டென்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா, இந்த குருஜியோட வீடியோ நான் பார்த்தேனே, அது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் இன்டர்வியூவோ இல்லை ஒரு யாரோ இன்டர்வியூ கேட்டுட்ருக்குறாங்க அவர்கிட்ட. அப்போ அந்த குருஜி அதுக்கு ஆன்சர் கொடுத்தாரு. நான் பார்த்த குருஜி எல்லாம் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு அந்த ஹலோ அவங்கக்கிட்ட, இப்போ நான் குரு அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது இந்த மாதிரி ட்ராமா பண்ணிகிட்ருக்குறாங்க. இவர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக அவன் கேட்டவுடனே இவர் என்னமோ எனக்கு ஒரு அந்த என்ன மௌன பாபா, உங்கள் மௌன சார், ஓகே, அந்த பாபா இவருக்கு தீட்சா கொடுத்தாங்க. அதிலேருந்து இவங்க அவரை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. திரும்ப 2-3 தடவை போனாங்க, ஆனால் முடியல. ஆனால் இதை கண்டினியூ பண்ணிட்டு வர்றாங்க. இவர் குருக்கு ஆசையோட இதை எவ்வளோ பேருக்கு பரப்ப முடியுமோ அவ்வளவுதான் அவரோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கு. அதை கேட்ட அந்த இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. என்னமோ எனக்கே தெரியல, அவங்க வீடியோ பார்த்த உடனே அதிலிருந்து ஒரு மாதிரி ஒரு பவர். ஸோ அது செஞ்சு இந்த இதை நீ அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதனால நான் இங்கே வந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நிறையா நம்பிக்கை கொடுக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் காலையிலேருந்து இங்கே பண்ணதில், நான் இங்கே வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி ஒரு ட்ரான்ஸ்,
இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் சாமி வந்து ஆடுவாங்க தெரியுமா? நான் ஆடலை, இவர் குருஜி ஆட வச்சார். அதான் அது இல்லாமல் நான் இங்கே இல்லை. அப்போ இந்த குருஜி வந்து அந்த நெத்தியில் விபூதி பூசிட்டு அந்த இனிஷியேட் பண்ணுறப்ப கூட நான் அவ்வளோ கான்சியஸாக இல்லை. ஆனால் இவர் அந்த கை தலைமையில் வச்ச உடனே நானே என் கையை போயிட்டு நமஸ்காரம் பண்ணிச்சு. நான் அந்த முத்ராவில் உட்காந்துட்டு இருந்தேன் ப்ரீதிங் பண்ணிவிட்டு. அப்புறமேலு கொஞ்ச நேரம் எனக்கு கான்சியஸ் ஆன உடனே பார்க்குறேன், என்னடா என் கை இப்படி நமஸ்காரத்தில் இருக்குன்னு பார்த்தா அப்புறம் தான் இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டு வருது. இப்போ அவ்வளோ இன்வால்வாக இருக்குது இதில். ஸோ எவ்வளோ உண்மை இருக்குது, எவ்வளோ பவர் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு குருஜி நமஸ்காரம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.